முக்கியமான வீடியோ மட்டுமில்லை. இது ஒரு கவலையான ஒரு விஷயம். என்னென்னா, உண்மையாகவே சில விஷயங்களை நாங்கள் சில விஷயங்களை பண்ணால் கதைக்கலாம். நாங்கள் சில விஷயங்களை ஒரு அரசியல் ஆவலர்களாக கதைக்கலாம். ஒரு சில விஷயங்களை நாங்கள் ஒரு மென்போக்கோட ஒரு சுவாரஸ்யமாக கதைக்கலாம். ஆனால் சில துரோகங்கள் நடக்க அதை உண்மையாகவே எப்படி கதைக்கிறதுன்றது தெரியல. எங்களுக்கு ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளணும். நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கிற தலையங்கம் சிறிதரன் எம்பின்னு அடுத்த துரோகம், தமிழர்களுக்கு செய்த மிகப்பெரிய துரோகம், செய்து கொண்டிருக்கிற துரோகம் எங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் நினைக்கக்கூடாது இவர் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு ஆதரவாக கதைக்கிறதால எல்லாரையுமே பிள்ளையாக கதைக்கிறார், எல்லாருக்கும் எதிராக கதைக்கிறார் என்ற ஒரு விஷயத்தை நாங்கள் யோசிக்கக்கூடாது. உண்மையாகவே என்ன பிரச்சனைன்னு சொன்னால், ஏன் நான் இதை இப்படி கதைக்கிறேன்னு சொன்னால், சீரியஸாக கதைக்க வேண்டிய விஷயங்களை நாங்கள் சீரியஸாக கதைக்கணும். தமிழ் மக்களுக்கு எங்களோட ஒரு விஷயம் விளங்கணும். எங்களை சுற்றி நடக்கிற விஷயங்கள், இப்போ டாக்டரும் சில விஷயங்களை கத்தேக்க எங்களுக்கு அது விளங்குறில்லை. எங்களுக்கு தெரியணும், எங்களை பிரதிபலிக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களோட இடங்களில் ஆர்ப்பாட்டம் செய்யணும். எங்களோட ஏரியாக்களில் அவையில் ஆர்ப்பாட்டம் செய்யணும். எங்களுக்கு கத்தினோம், ஆமிக்காரனை எதிர்க்கினோம், என்ன சொல்கிறது, என்ன இனவாத ஆமி, இனவாத போலீஸ், அப்படி இப்படி போலீஸ்காரிகளை பேசினோம். இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் எங்களோட அரசியல்வாதிகள் எங்களோட ஏரியாக்களில் செய்யணும். ஆனால் சிங்கள பகுதிகளிலையும் சிங்கள ஏரியாக்கள்லையும் போய் அவை என்ன செய்யணும்ன்றது எங்களுக்கு தெரியாது. உண்மையாகவே வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் பாராளுமன்றத்துக்கு போன பிறகு தான் எங்களுக்கு தெரியும் பாராளுமன்றத்துக்குள்ளே என்ன நடக்குது, ஒரு பாயிண்ட் ஆஃப் ஆர்டர்ண்டா என்ன, அதை எப்படி எடுக்கிறது, அதை எப்படி கதைக்கிறது, எந்த நேரத்தில் என்னத்தை கதைக்கலாம், மக்களுக்கான பிரச்சனை எந்த டைமில் கதைக்கிறது, தங்களுக்கான பிரச்சனை எந்த டைமில் கதைக்கிறது, இது எல்லாத்தையும் பாராளுமன்றத்துக்கு கற்றுத்தந்தது வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன். அதை யாரும் மறக்கலாது. ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய சம்பளம் என்ன, அவருக்குரிய பதவிகள் என்ன, அவற்றை பவர், அதாவது அவற்றை அதிகாரங்கள் எவ்வளவு, எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கிட்ட அதிகாரங்கள் எப்படி இருக்குது, அமைச்சிட்ட அதிகாரம் எப்படி இருக்குது, இது எல்லாத்தையும் படிப்பித்தது வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன். வேறு யாரும் புத்தகங்களில் படிச்சிங்களோ தெரியாது. எனக்கு அரசியல் தெரிஞ்சது வைத்தியர் அர்ச்சுனா என்ற ஒரு தனி மனிதன் படிப்பிக்க தொடங்கினதுக்கு பிறகுதான். வேறு எந்த அரசியல் கட்சிக்கும் பின்னால் நாங்கள் போன பழக்கமும் இல்லை, வரலாறும் இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, காலங்காலம் ஏற்கனவே ஒரு வீடியோ இவர் சிறிதரன் எம்பி சம்பந்தமான ஆதாரத்தோடு போட்டிருக்கேன். அது 3000க்கு மேலே ஓடிட்டு ஒரு 10 மணி நேரத்துக்குள்ளே என்ன வீடியோக்களை பார்த்து ஆதரிக்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்கு நன்றி. உண்மையாகவே இதை புலம்பெயர் தேசத்தில் மட்டும் பார்க்கக்கூடாது. என்ற விருப்பம் என்னென்னு சொன்னால், அந்த பிரதேசங்களில் வாழுகிற மக்கள் இந்த விஷயங்களை விழிப்படையணும். இப்போ கிளிநொச்சி வன்னிக்குள்ளே வாழுகிற இவரை நம்பிக்கொண்டு இவர் ஒரு புனிதராக காண்பிக்கப்படுற இடங்களில் தெளிவுபடுத்தல் உருவாகணும். அவைக்குத்தான் இது பிரயோசனமாகணும். வெளிநாட்டில் இருந்து கொண்டு சிறிதர் நம்பி எதிர்க்கிறாரோ, கேந்திரமார் பொன்னம்பலத்தை எதிர்க்கிறாரோ எங்களுக்கு இங்கே யாரும் காசு தர போகிறதில்லை. நாங்கள் வேலை செய்தால் தான், நாங்கள் உழைச்சா தான் எங்களுக்கு சம்பளம் பெறும். ஆனால் ஒரு விஷயம், நாங்கள் நல்ல ஒரு விஷயம் செய்யணும் அல்லது ஏதாவது ஒரு நல்லதை செய்யணும்னு நினைக்கிறோமா இருந்தால், நாங்கள் கட்டாயம் எங்களுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களோ உண்மையான விஷயங்களோ மக்களுக்கு தெளிவுபடுத்துறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நான் ஒரு விஷயத்தை சொல்ல வரணுன்னு சொன்னால், இப்போ இன்றைக்கு கடந்த 2-3 நாளைக்கு முதல் பாராளுமன்றத்தில் முக்கியமான ஒரு மீட்டிங் ஒன்று நடந்திருக்குது. அந்த மீட்டிங்கில் அதாவது அதன் முக்கியத்துவம் என்னன்னு சொன்னால், அந்த மீட்டிங்கில் நடக்கிற விஷயம் அதாவது அரசியலமைப்பு சபை ஒரு அரசியலில் முக்கியமான ஒரு கமிட்டி. அதில் எங்களோட பாராளுமன்ற உறுப்பினர் எங்கள் கௌரவன் தானே சொல்லணும்னு யோசிப்பீங்க. இப்படியான மனுஷரை பார்த்து இது மனித மிருகங்கள். இப்போ நீங்கள் அதை பிள்ளையாக விளங்கி கொள்ளக்கூடாது. இவங்களெல்லாம் உண்மையாகவே மனித மிருகங்கள். எப்படின்னு சொன்னால், அரசியலமைப்பு சபையில் இவர் ஒரு முக்கியமான, அதாவது சிறுபான்மை கட்சிகள் என்ற முக்கியமான ஒரு பிரதிநிதி. இவர் தான் அவையை பிரதிபலிக்கிற பிரதிநிதி. அந்த அரசியலமைப்பு சபை அந்த மீட்டிங் நடக்கிற நேரத்தில் இவர் முக்கியமான நேரங்கள், முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கப்படுற நேரங்களில் இவர் அந்த மீட்டிங்கு போகாம விட்டுருவார். இதுதான் இவர் வளமையாக செய்கிற வேலை. என்னென்னு சொன்னால், அங்கே போனால் அங்கே நடக்கிற விஷயங்கள் என்னென்னு சொன்னால், ஆர்மி பெரியாக்கள், நேவியில் பெரியவங்க, இப்போ யாழ் மாவட்டத்துக்கு ஒரு நேவி பெரியவனை நாங்கள் அப்பாயின் பண்ண போகிறோம்னு சொன்னால் அங்கே தான் நாங்கள் தீர்மானம் எடுப்பினோம். போலீஸில் பெரிய ஒரு ஆளை அப்பாயின் பண்ண போகிறாங்கன்னா அங்கே தான் அவங்க தீர்மானம் எடுப்பாங்க.
அதை மாதிரி ஒவ்வொரு நிர்வாகங்களுக்குள்ள முக்கியமான பொறுப்புகளை கொடுக்கறதுக்கு தீர்மானம் எடுக்கிறது அங்கே தான். இப்போ ஒரு இன அழிப்பை செய்த ஒருத்தன் அல்லது ஒரு எங்களை இனத்துக்கு எதிரான ஒருத்தனை அங்கே கொண்டு வந்து வாக்களித்து ஆமியோ பொலிஸோ ஒருத்தனை கொண்டு வந்து வாக்களிக்கிறது சிறிதரனுக்கு இது பழக்கப்பட்ட வேலை. சிறிதரன் எம்பி அவர்களுக்கு இது ஏற்கனவே பழக்கப்பட்ட வேலை, இது புது விஷயம் இல்லை. என்னென்னு சொன்னால், ஏன் நான் இதை சொல்கிறேன்னு சொன்னால், இந்த இந்த அரசியலமைப்பு சபையில் எடுக்கப்படுற தீர்மானங்கள் மிகவும் முக்கியமானது. இப்போ உதாரணமாக நான் கேள்விப்பட்டபடி என்பிபி, அதாவது ஆளுங்கட்சியில் 159 பேர் இருக்கிறதால அவங்களும் ஒரு 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 ஆள் அவையை பிரதிநிதித்துவப்படுத்துவார். அதே மாதிரி இப்போ சஜித் பிரேமதாசார கட்சியில் அவையில் 39 40 50க்குள்ளே இருக்கிறதால அவை அதை பிரதிநிதித்துவப்படுத்தினோம். மற்ற சின்ன சின்ன கட்சிகள் சிறுபான்மை கட்சிகள் எல்லாத்தையும் சேர்த்து பிரதிநிதித்துவப்படுத்துறதுக்கு தான் இவர் சிறிதரனை தெரிவு செய்திருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, அதிகாரங்கள் ஆற்ற கையில் போகுது. உண்மையாகவே மக்களுக்காக போராடக்கூடிய ஆக்களுடைய கையில் அதிகாரங்களோ பெரிய பதவிகளோ கொடுக்கப்படுறதில்லை. இன்றைக்கு இதே கமிட்டியில் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் இருந்திருந்தால் எத்தனையோ மாற்றங்களை கொண்டு வந்திருக்கலாம். எத்தனையோ தமிழ் மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய அதிகாரிகள், பெரிய பெரிய வைத்திய அதிகாரிகள், பெரிய பெரிய மாவட்டத்துக்கு தேவையான போலீஸ் அதிபர்கள், இப்படி எவ்வளவு பேரை நல்லவையாக கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் இந்த சிறிதரன் கடந்த காலங்களில் உங்களுக்கு தெரியும், இவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வந்தது. இவர் 7 தடவை இராணுவத்துக்கு ஆதரவாக வாக்களிச்சிருக்கிறாருன்னு சொல்லி. இவர் இப்போ அதை வாக்களித்தா வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் இருக்கிறார், மற்றது வேறு என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் இருக்கணும், அல்லது வேறு கட்சியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் இருக்கணும். இவையெல்லாம் என்ன செய்வினோம்னு சொன்னால், சிறிதரன் யாருக்கு வாக்களித்தவர்னு சொல்லியிருக்கணும். அப்போ இவர் அதில் அப்சண்ட் ஆகினா இவற்றை வாக்கு என்னவா நடக்கும்? இவர் போகாட்டியும் அதுக்கு சம்மதிக்கிறார். போகாட்டியும் அந்த கூட்டத்துக்கு போகாமல் தவிர்க்கிறது இவர் அவர்களுக்கு ஆதரவு அளிக்கிற மாதிரி தான். அது எதிர்ப்பு காட்டல. இவர் அதில் எதிர்ப்பு தெரிவிக்கலை. இவர் திட்டமிட்ட ரீதியில் பயங்கர நரித்தனமாக தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு வேலையை செய்கிறதுல இந்த சிறிதரன் எம்பி இல்லை சிங்கள அரசாங்கத்தோடு சேர்ந்து மிக திட்டமிட்ட வகையில் இனியில்லைன்ற ஒரு கீழ்த்தரமான வேலையை செய்து கொண்டிருக்கிறார். இது உண்மையிலேயே நீங்கள் இந்த அரசியலை கொஞ்சம் இறங்கி பார்த்தா தான் விளங்கும். நிறைய பேருக்கு அது விருப்பம் இல்லை. நிறைய பேர் யோசிக்கிறது எங்களுக்கு என்ன தேவையில்லை வேலைன்னு சொல்லி. இது எங்களோட பிள்ளைகளை தான் இந்த விஷயம் நாங்கள் கண்டும் காணாமல் இருப்போமா இருந்தால் பாதிக்கும். ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்க. இப்போ ஆயுதம் தூக்கி போராடுற யுத்த காலம் இல்லை. ஆனால் தமிழ் மக்கள் தங்களுக்கு தலைவனார்ன்றதை சரியாக தெரிவு செய்யக்கூடிய ஒரு சுதந்திரம் இப்போ இருக்குது. உங்களை அடிச்சு யாரும் ஓட் பண்ண போகிறது இல்லை. ஆனால் ஒரு மாயையான, அதாவது ஒரு போலியான ஒரு தமிழ் தேசியத்தை பெற்று தருவேன் என்று கதைக்கிறவைக்கு பின்னாலேயும் போலியான ஆக்ரோஷமான ஒரு தமிழ் உணர்வை தூண்டி போட்டு அதுக்கு பின்னால் மக்களை அடி வாங்க விட்டுட்டு போய் சிங்கள அரசாங்கத்துக்கு பின்னால் ஒளியராக்களுக்கு பின்னாலேயும் இருந்து நாங்கள் போலி தமிழ் தேசியத்தை கதைச்சு வாழ்கிறதுல எந்த பிரயோசனமும் இல்லை. உண்மையிலேயே தமிழர்கள விடுதலை, தமிழர்கள நிம்மதி என்றது அவையின் அபிவிருத்தியிலையும் அவர்களுடைய கல்வியிலையும் அவர்களுடைய வளர்ச்சியிலையும் தான் அதை காட்டலாமே ஒழிய இனி நாங்கள் போய் ரோட்லாண்டு போராடி காட்டலாம். இப்போ இதை நிறைய தரம் நாங்கள் கதைச்சிட்டோம். நான் இப்போ கதைக்க இந்த சிறிதரன் என்ற பாராளுமன்ற உறுப்பினர் செய்கிற கேவலமான செயல்கள், இதை தமிழ் சமூகம் எப்போ இனங்கண்டு இவர்களுக்கு சரியான வகுப்படுக்க ஆரம்பிக்குதோ அன்றைக்குத்தான் கிளிநொச்சி அபிவிருத்தி அடையும். ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்க. இவர் பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது வேஷத்தோடு தான் இவ்வளவு காலமும் வாழ்ந்து கொண்டிருக்கார். இவற்றை கொஞ்சம் கொஞ்சமாக கலருது. இப்போ இவருக்கு என்ன பிரச்சனைண்டா, இப்போ அந்த அரசியலமைப்பு சபைக்குள்ளே போய் அங்கே இருக்கிற முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கப்படைக்க, தமிழர்களுக்கு எதிரான தீர்மானங்கள் எடுக்கப்படைக்க யோசிச்சு பாருங்க. இப்போ வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் இதுக்குள்ளே போனதால தான் இந்த விளையாட்டுகள் எல்லாம் விளங்குது. இப்போ 1000 விகார வரைக்க, இந்த தையட்டி விகார வரைக்கெல்லாம் இந்த தீர்மானங்கள் எடுக்கப்படைக்க இவங்களை எப்படி இருந்திருப்பாங்களான்னு யோசிச்சு பாருங்க. இப்போ சனத்தை பேக்காட்டி ரோட்டாக நின்று கத்துறவங்க அந்த நேரங்களில் இப்படி டீல் அடிச்சிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இந்த நேரமே என்ன செய்யணும்? முக்கியமான தீர்மானங்கள் இந்த நேரங்களில் தான் இவை எதிர்த்து வாக்களிக்கணும். இவற்றை ஒரு ஓட் பெரிய மாற்றங்களை உருவாக்கும். பெரிய தீர்மானங்களை மாற்றக்கூடியதான் ஒரு ஓட். அதில் 11 பேர் இருக்கணுமாம். அந்த கமிட்டியில் 11 பேருண்டா அதில் இவர் ஒரு ஆள் முக்கியமான ஆள். அப்போ இவர் என்ன செய்யணும்? அந்த விஷயங்களுக்கு மக்கள் சம்பந்தமாக பிரதிநிதித்துவப்படுத்துகிற இந்த அரசியலமைப்பு அந்த கூட்டத்துக்கு, அந்த சபையில் இவர் ஒரு மெம்பராக இருக்கிறார்டா இவர் அங்கே சரியான நேரத்தில் சமூகம் அளிக்கணும். ஏன்னா அந்த கூட்டங்களுக்கு இவர் போகாமல் இதை கேட்கறதுக்கு யார் இருக்கணும்?
இது வேளமாளிதனுக்கும் தெரியாது, அங்கே இருக்கிற அந்த கந்துவட்டி ஜீவனுக்கும் தெரியாது, அந்த பிரதேச வேலை எழும்பி கத்தி குளர்றதுகளுக்கும் தெரியாது, அந்த கமக்கார அமைப்புகளுக்கும் தெரியாது. இதை பற்றி யாரும் கேள்வி கேட்க போகிறதையும் இல்லை. அரசியலமைப்பு சபையண்டா என்னன்றே தெரியாது. அப்போ அதுகளை என்ன செய்யும்? அதுகளுக்கு பியரையும் சாராய பாரையும் கமக்கார அமைப்புக்கு கொள்ளையடிக்கிறது காசையும் எல்லாத்தையுமே செட் பண்ணி கொடுத்து போட்டு இவர் தண்டை கூத்து அடிக்கலாம். இதுக்கு பின்னால் சனம் ஐயா வேட்டியோட வாரார், பட்டையடித்து கொண்டு வாரார், அவர் ஒரு புனிதரண்டு பாடசாலைகளுக்கு. இப்போ பாருங்க, ஒரு இனத்தையே அழித்து கொண்டிருக்கிற ஒரு புல்லுருவியை பாடசாலைகளுக்கு பிரதம விருந்தினராக அழைக்கிறாங்க. உண்மையிலே இதுதான் மிகப்பெரிய எங்களோட தமிழினத்தின் சாபம். என்னன்னு சொன்னால், இப்படியான நபர்களை வச்சு ஏடு தொடக்குறாங்க பிள்ளைகளுக்கு. யோசிச்சு பாருங்க, அந்த பிள்ளைக்கு நாங்கள் என்னத்தை சொல்கிறோம்னா, இந்த கள்ளன் மாதிரியே நீயும் வாண்டு தான் சொல்கிறோம். இப்போ சில பேருக்கு அது கோபம் வரும், சிலருடைய அறியாமல் அதை கொண்டு செய்யலாது. இவங்களை என்ன செய்கிறாங்களோ அதுதான் அவங்க அந்த பிள்ளைன்ற வாழ்க்கையில் நடக்க போகுது. இவரை மாதிரி வான்றது தான் அதன் அர்த்தம். இவர் என்ன மாதிரி இருக்கிறார் யோசிச்சு பாருங்க. ஒரு இனத்தை அழித்து கொண்டிருக்கிறார். ஒரு எதிராக வாக்களிக்க வேண்டியால், தமிழ் மக்கள் சம்பந்தமான தீமையான முடிவுகள் எடுக்கப்படுற நேரங்களில் அதுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டிய, வாக்களிக்க வேண்டியால். அரசியலமைப்பு சபைன்றது ஒரு முக்கியமான சபை. அதிகாரங்கள், தீர்மானங்கள், முதலாக அந்த உத்தியோகபூர்வமான பதவி வழங்கப்படுற நேரங்களில் அவர் எங்கே இருக்கணும், அவர் அங்கே வரலாமா வரக்கூடாதான்றதை ஆதரிக்கிறதும் எதிர்க்கிறதும். ஒரு சிங்களவரை நாங்கள் எங்கட வடக்கு கிழக்கில் கொண்டு வந்து ஒரு பெரிய துறையில் இருத்த போகிறோம்னு சொன்னால் அதை எதிர்த்து கேட்க வேண்டியது சிறிதரம் தானே. ஒரு தமிழ் தெரிஞ்ச அதிகாரியை போடுங்கவன், அல்லது தமிழ் பேசக்கூடிய ஒரு போலீஸ் அதிகாரியை போடுங்கவன் சொல்லி எதிர்த்து வாக்களிக்க வேண்டியவர். ஏன் இவர் அங்கே இருக்கலையேண்டா, இவருக்கு இப்போ பிரச்சனை என்னன்னு சொன்னால், என்பிபி அரசாங்கம் இவருடைய ஊழல்கள் எல்லாத்தையும் இப்போ பிடிச்சி எல்லாம் கிண்ட தொடங்கிட்டு, இவர் எதிர்த்து வாக்களித்தா அவரை உள்ள தூக்கி போடுவாங்கன்ற பயத்தில் தன்னை காப்பாற்றுறதுக்காக இந்த அரசாங்கத்திட்ட எங்களோட மக்களை விற்கிற ஒரு வேலையை தான் இந்த சிறிதரன் செய்கிறார். ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்க மக்களே. வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் என்ற ஒருவரை நீங்கள் ஆதரிக்க விருப்பம் இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை, அவர் உங்களுக்கு பிடிக்கல ஆதரிக்கலை. ஆனால் இப்படியான கல்லறை முதலாவது துரத்துங்க. அவருக்கு வேலை இருக்குது, அவர் இந்த அரசியலில் போராடித்தான் அவர் உங்களோட கடந்து சாகணுமென்ற அவசியம் இல்லை. அவர் இப்படி சிறிதரன் மாதிரி சாகு மட்டும் அரசியல்லாம் செய்யணுமென்ற அவசியமும் இல்லை. ஆனால் அவர் அரசியலை விட்டு போகிறது இல்லை, அவர் ஒரு கரை கண்டுட்டு தான் போவார். அவர் கரை காண்டு மட்டும் நாங்கள் அவரோட நின்று தான் போவோம், அது ரெண்டாவது பிரச்சனை. நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், ஒரே ஒரு விஷயம்தான், இப்படியான விஷயங்கள் நடக்கிறது எங்களுக்கு தெரியாது. அரசியலமைப்பு சபையண்டா என்னன்னு தெரியாது, அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச விளக்கத்தை நான் இதில் சொல்லியிருக்கிறேன். இனி வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் இது சம்பந்தமான ஒரு வீடியோ எங்கேயாவது போடுவாராக இருந்தால் தான் இது சம்பந்தமான சரியான தகவல்கள் தெரியும். உண்மையாக தெரியாதுன்னு தான் சொல்லணும். அரசியலமைப்பு சபைன்றது நான் கேள்விப்பட்ட விதத்தில் முக்கியமான அப்பாயின்மெண்ட், அதாவது முக்கியமான பதவிகளில் இருக்கிறவே பதவிகளை கொண்டு வந்து அதிகாரிகளை கொண்டு வந்து நியமிக்கிற தீர்மானங்கள் எடுக்கிற ஒரு இடம். அந்த இடத்துல யார் இருக்கணும், தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற ஆளுக்கு தெரியணும். ஒரு சிங்கள ஆமிக்காரனையோ அல்லது போலீஸ்காரனையோ அல்லது ஒரு சிங்களவரையோ கொண்டு வந்து எங்களோட ஏரியாக்களுக்குள்ள அப்பாயின்ட் பண்ணினா எங்களோட தமிழ் மக்கள் எப்படி தொடர்பாடலை செய்வினோம், அல்லது அந்த சிங்களவர் என்ன செய்ய வழிகிடுவார், அவர் தனக்கு விரும்பினதை செய்ய வழிகிடுவாரா, தங்களோட மக்கள் சார்ந்ததை செய்ய வழிகிடுவாரா, என்ன நடக்கும்? இவர் தமிழ் மக்களுக்கான ஆக்களா ஆரை கொண்டு வந்து இருத்தலாம். இப்போ 7 முறை ஆமிக்காரனுக்கு ஓட் பண்ணினவர் இதே மாதிரி தான் இந்த முறை என்ன செய்திருக்கிறாருன்னா, அந்த அவற்றை வரவை நிராகரித்து வாக்கம் கொடுத்துருக்கிறார். இப்படியான கேவலமான வேலையை செய்கிற ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை தான் கிளிநொச்சி மக்கள் இன்னும் நீங்கள் தரையில் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. இந்த விளைவுகள் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் இன்னொரு 20 வருஷமோ 30 வருஷமோ இருந்துட்டு நீங்கள் போய் சேர்ந்துருவீங்க. இனி சிறிதரன்ற பிள்ளை இதை மாதிரி தான் பெற போகிறார். விளங்கி கொள்ளுங்க. சாவு மட்டும் சிறிதரந்த அரசியலை விட்டு போகிறது இல்லை, அடுத்த முதலமைச்சராக வர போகிறா. யோசிச்சு பாருங்க. என்னென்னு சொன்னால், இந்த விஷயங்களை நாங்கள் கட்டாயம் எங்களை வீடியோக்களை விரும்பி பார்க்குற மக்களுக்கு இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். இதெல்லாம் உண்மையாகவே தமிழ் மக்களுடைய அரசியல் களத்தில் இது முக்கியமான பகுதிகள். இந்த கூட்டங்கள், இந்த மீட்டிங்களுக்கு போகிறதுன்றது, பாராளுமன்ற அமர்வுகளில் கலந்து கொள்றதுன்றது, அங்கே எடுக்கப்படுற தீர்மானங்களில் வாக்களிக்கிறதுன்றது நீங்கள் தமிழ் மக்கள் சார்பாக செய்கிற ஒரு விஷயம். அந்த விஷயத்தை புறக்கணிக்கிறதோ அல்லது அந்த விஷயங்களில் நீங்கள் பங்கு பெற்றாமல் இருக்கிறதோ அல்லது அரசாங்கத்துக்கு ஆதரவாக செயற்படுறதோ மக்களுக்கு செய்கிற துரோகம். அங்கே நாமளோட போய் கையை குளிக்கணும்னு கரண்ட் அடிக்க போகிறது இல்லை.
ஒரு விஷயத்தை விளையாடணும். முட்டாள்தனமாக அந்த வெளிநாடுகளில் இருந்து கொண்டு விசர்த்தனமாக கதைக்காம நாமளுக்கு கையை குலுக்கி நாமளை மச்சானண்டா போல் அங்கே ரத்தம் வந்து ஒட்ட போகிறதும் இல்லை, அல்லது இறந்த போராளிகள் எழும்பி வர போகிறதும் இல்லை. ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளுங்க, யதார்த்தத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. இன்றைக்கு எங்களோட மக்களுக்கு எங்கே துரோகம் இழைக்கப்படுதுன்றதை பாருங்க. ஒருத்தர் வெளிப்படையாக நான் சஜித்தை சந்திக்கிறேன், நாமளை சந்திக்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு அது இன வெறி அல்லது இதாக தூண்டுது. ஆனால் ஒருத்தன் தமிழ் மக்களே அழிச்சு கொண்டிருக்கான், வெள்ளை வேட்டியையும் காட்டி நெத்தியில் பொட்டையும் வச்சு நான் தான் புனிதரன்னு சொல்லி அழைச்சி கொண்டிருக்கான், அவனை தெய்வமாக கொண்டாடுறீங்க. எப்படியான ஒரு முட்டாள் சமூகம் நாங்கள்னு யோசிச்சு பாருங்கள். சில பேருக்கு இந்த வீடியோக்கள் கசக்கும், ஆனால் உண்மையாகவே ஒரு மனவேதனையோடு தான் இந்த பதிவை போடுறேன். நாங்கள் சில விஷயங்களில் நாங்கள் சிந்திக்கணும், சில முடிவுகளை நாங்கள் சரியாக எடுக்கணும். இனி எதிர்வர்ற காலங்களில் இப்படியானவர்களை நாங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்பி இன்னும் எங்களோட மக்களுக்கு சாபத்தை தேடாமல் இப்படியானவர்களை தமிழ் மக்கள் முதலாவது புறக்கணிக்கணும். அதுக்கு பிறகுதான் எங்களுக்கு தமிழீழம் கிடைக்கும். அதை புரிஞ்சு கொள்ளுங்க. இவங்களை இருக்க மட்டும் வாழ்க்கையில் தமிழீழமும் கிடைக்காது, தையட்டி காணியும் கிடைக்காது, மகிழட்டி காணியும் கிடைக்காது. இதான் உண்மை, இதான் யதார்த்தம். இவங்களை முதலாவது துரத்துங்கோ, எங்களோட மக்களுக்கு முடிவு வரும். வேறே ஒன்றும் இல்லை. வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் தெளிவாக சொல்லியிருக்கிறார், தான் மாகாண சபைக்கு வந்தால் தன்னால் முடிஞ்சது என்ன, இதை செய்வேன்னு சொல்லி. அதை நோக்கின பயணம் தமிழ் மக்களோட பயணமாக இருக்குமா இருந்தால் எதிர்காலத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு தமிழ் தேசியத்தை நாங்கள் காணலாம். வேறு ஒன்றும் எங்களால் சொல்ல முடியாது. நன்றி, வணக்கம். வெட்டும் புலி சிரிச்சு வருது, சுத்தி தான் போடுங்கடா. சுட்டு விரல் அசைவ கொஞ்சம் உத்து தான் பாருங்கடா. தடை வென்று வருவோம், ஒற்றுமையாகுங்கடா. எட்டும் வர எட்டி நடக்கட கட்டளை கேளுங்கடா. வெட்டும் புலி சிரிச்சு வருது, சுத்தி தான் போடுங்கடா. சுட்டும் விரல் அசைவ கொஞ்சம் உத்து தான் பாருங்கடா.